அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு நம்ம ஸ்ரீனிவாசம் சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு இனிப்பு வகை பார்க்க போறோம். தமிழர்களின் பாரம்பரியமான விருந்துகளில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான இனிப்பு இது. அதுதான் பூந்தி லட்டு. லட்டு இல்லாத பண்டிகைகளும் விசேஷங்களும் கிடையாதுன்னு சொல்லலாம். வாங்க இன்னைக்கு வீடியோல பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது 250 கிராம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது 375 கிராம். நீங்க எந்த கப்ல கடலை மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகு கரைக்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 கிராம்பு எடுத்துக்கோங்க வாசனைக்காக. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ லட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவை சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து முதல்ல கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி அதிகமா ஊத்திட்டீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி கலக்கிறதுனால கட்டி மாவுல விழதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நல்லா கரைச்சிட்டோம். மாவுனுடைய பதம் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு தான் நீங்க மாவு கரைச்சிருக்கணும். அப்பதான் பூந்தி நல்ல முத்து முத்தா நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, 2 கப்ல நானு மாவு கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த மாவு பாருங்க ரொம்ப தண்ணியா இருக்குது. இதுல சரியா வராது பூந்தி. இந்த மாதிரி கரைக்க கூடாது. இப்ப இன்னொரு கப்ல இருக்கிற மாவு பாருங்க, இது ரொம்ப கட்டியா இருக்குது. இதுலயும் பூந்தி சரியா இறங்காது. இந்த 2 பதத்துக்கும் அதுக்கு அடுத்த பதம், அதாவது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கிற பதம், இந்த பதத்துக்கு நீங்க மாவு கரைச்சாதான் பூந்தி இந்த மாதிரி நல்லா முத்து முத்தா நமக்கு கிடைக்கும். இப்ப பூந்தி போடுறதுக்கு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு போடுற சமயத்துல நல்லா தணலை குறைச்சு வச்சிருங்க. அதே மாதிரி பூந்தி போட நம்ம பயன்படுத்துற இந்த கரண்டி ரொம்ப முக்கியம். என்கிட்ட இங்க சின்ன கரண்டி தான் கிடைச்சிச்சு. ஊர்ல பெரிய கரண்டி நீங்க கிடைச்சிச்சுன்னு வாங்கிக்கோங்க. அதுக்கு பின்னாடி கரண்டி கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும். அந்த மாதிரி கரண்டியை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பூந்தி அழகா முத்து முத்தா விடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஈடு நம்ம போட்டதுக்கு அப்புறமும் இந்த கரண்டியை சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அப்பதான் பூந்தி நல்லா விடும். இப்ப பாருங்க, பூந்தி நான் போட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு முத்து முத்தா அழகா விழுதுன்னு பாருங்க. ஒரு கரண்டி மாவு அதுல எடுத்து வச்சுட்டு லேசா இந்த மாதிரி சுத்துனீங்கன்னா அழகா கீழே விழுந்துரும். பாருங்க, ரொம்ப அழகா விழுந்திருக்குது. அதே மாதிரி பூந்தி ரொம்பையும் நம்ம வேக வச்சிடக்கூடாது, ரொம்பையும் மாவாவும் இருக்கக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு நீங்க அப்படியே எடுத்துருங்க. அதான் லட்டு சாஃப்டா இருக்கும். பாருங்க, இப்ப பூந்தி முத்தெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்ட்டு. இப்போ இது சரியான பதம். பாருங்க, முத்து முத்து அழகழகா இருக்குது. இப்ப ஒவ்வொரு ஈடு போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கிறத ஒரு பழைய ஸ்டீல்ல வடிகட்டியை வச்சு நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னா அந்த எண்ணெய் சுத்தமாயிரும். பூந்தியும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப பாருங்க, நம்ம முத்து முத்தா தயார் பண்ணிட்டோம் பூந்தி லட்டு செய்யறதுக்கு. வாங்க இப்ப பாகு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு தண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த 3/4 கப் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. நல்லா கரையட்டும். ஒரு வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் ஒரு 15 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு 10 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவே வாசனைக்காக 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது உங்க இஷ்டம், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி தனியா வச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த பூந்தி மேல போட்டுருங்க.
இது இருக்கட்டும். இப்ப பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பதம் வந்து ஒரு கம்பி பதம் தான். இப்ப பாருங்க ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த சர்க்கரை பாகு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல மணமா இருக்கும் லட்டு. அது கூடவேவும் வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த பாகு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த எல்லா பூந்தியையும் இதுல சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பாகு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பூந்தியை போட்டு கிளறணும். அதுக்கு முன்னாடி கிளறக்கூடாது. இப்ப இந்த பூந்தி ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் அப்படியே நல்லா ஊறட்டும் சர்க்கரை பாகுல. 8 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிருச்சு. ஒரு கையில இந்த மாதிரி நல்லா நெய் பூசிக்கோங்க. நெய் பூசிட்டு நல்லா அழுத்தி இந்த மாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா வந்து பிடிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பூந்தி லட்டு. அழகா வந்திருக்கு லட்டு. இப்போ லட்டு வந்து பதம் நம்ம எப்படி பார்க்கணும், நல்லா இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு பாருங்க. லட்டு வந்து நல்லா சத்தத்தோட அப்படியே உருளுதுன்னா நல்ல பதத்துல வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படியே போட்டுட்டு அதே இடத்துல அப்படியே நின்னுச்சுன்னு பதம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க பதத்துல வந்து தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பூந்தியை எடுத்து மிக்சியில பல்ஸ் மோடுல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லட்டுல கலந்துட்டு பிடிச்சிங்கன்னா ஈஸியா பிடிக்க வந்துடும். அதனால கவலைப்பட வேண்டாம். இப்ப நம்ம சூப்பரா தயார் பண்ணிட்டோம் பூந்தி லட்டு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.